குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்கர கீதா 17வது பகிர்வு. 4வது சாப்டருக்கு போயிட்டோம். 4வது சாப்டரில் ஃபஸ்ட்டு வர்ஸ். ஹந்த ஆத்மஜ்யஸ்ய தீரஸ்ய கேலத்தக போகலீலையா நஹி சம்சார வாஹிகைஹி மூடைஹி சக சமானதா. ஜனக உவாச்ச. இப்போ ஜனகர் சொல்கிறார், ராஜா அவர்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்டார்ல, அஷ்டாவக்கரர் அதுக்கு பதில் சொல்கிறார். ஹந்தனா ஓ மார்வல், ஆச்சரியமாக சொல்கிறார், அகோங்கிற மாதிரி தான். போகலீலையா கேலத்தக தீரஸ்ய ஆத்மஜ்யஸ்ய மூடைஹி சம்சார வாஹிகைஹி சக சமானதா நஹி அஸ்தி. இந்த விஷய அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் விளையாடுற ஆத்ம ஜானியோடைய புத்திமான் இருக்கான, அந்த புத்திமான் எவ்விதம் சம்சார பாரம் சுமக்கும் பாமரனோட எப்படி ஒப்பிடுவ? இவன் இந்த சம்சாரங்களில் ஆத்ம ஜானம் எப்படிப்பட்ட ஆத்ம ஜானம்? அவன் போக லீலையாக கேளத்தக உலகத்தில் வர விஷயங்களெல்லாம் அனுபவங்களெல்லாம் ஒரு விளையாட்டாக எடுத்துட்டு இருக்கான் அவன். ஏன்னா அவன் ஆத்ம ஜானி. அவனை ஒரு முட்டாளோட இந்த சம்சாரத்தில் மாட்டிண்டு அதோட பாரத்தை சுமக்கிறனோட எப்படி நீ ஒப்பிட முடியும் அப்படிங்கிறார். இதுக்கு பகவத்கீதையிலையும் ஒன்று இருக்குங்கிறார். தத்துவவித் தூ மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஞ்சதே. நீ அர்ஜுனன்ட சொல்கிறார், நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் அவங்க தன்னையும் மற்ற குணங்களையும் கர்மாவையும் டிஸ்டிங் பண்ணி பார்ப்பார். நான் டிஃப்ரெண்ட்டு, குணங்கர்மாக்கள் டிஃப்ரெண்ட்டு. இந்த குணங்கள் எப்படி இருக்குது? ஒரு விதமாக குணத்தை பார்க்கும்போது மனசு இந்திரியங்கள்லாம் இருக்குது. இன்னொரு விதமாக அதே குணங்கள் தான் பொருட்களாகவும் இருக்குது. ஸோ நான் மனமும் இல்லை, இந்திரியமும் இல்லை, பொருட்களும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதில் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு பகவத்கீதையில் 3rd சாப்டரில் 28வது வர்ஸ் இருக்குது. அவர் பஞ்சதசியில் 7வது சாப்டரில் 133வது வர்ஸ், ஞானினக அஜ்ஞானினக ச அத்ர சமே பிராரப்த கர்மணி ந கிளேஷக ஞானினக தைர்யாத் மூடக கிளிஷ்யதி அதைரியதக. ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் பிராரப்த கர்மம் சேம் தான், ரெண்டு பேருக்கும் பிராரப்த கர்மம் இருக்குது. ஆனால் ஞானி என்ன செய்கிறான்? அவனுடைய ஸ்டடி மைண்டுனால அதை ஹேண்டில் பண்ணிடுறான் ஈஸியாக. ஆனால் அஜ்ஞானி என்ன பண்ணுறான்? அதில் சம்சாரத்தில் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறான். இது 2வது வர்ஸ் போகிறோம் 4வது சாப்டரில். எத்பதம் பிரேப்சவக தீனாக சக்ராத்யாக சர்வதேவதாக அஹோ தத்ர ஸ்திதோ யோகி ந ஹர்ஷம் உபகச்சதி. யோகி ஆத்மஞானம் அடைஞ்சவன் ஒரு குதிக்க மாட்டான், துள்ளி குதிக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய நார்மல் ஸ்டேட்டே சச்சிதானந்தம், ஆனந்த ரூபம்தான். அப்போது அவன் அந்த ஸ்டேட்லேயே தான் இருப்பான். ஸோ அவன் அந்த ஆத்ம ஜானம், அந்த தன்னுடைய ஆனந்தமான நிலையில் இந்திரங்கள் மற்றவாள்லாம் அந்த நிலையை அடையணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவளுக்கு அந்த நிலை கிடைக்காதனால அவங்க அன்ஹாப்பியாக இருக்காங்க. அஹோ சக்ராதியாக சர்வதேவதாக எத்பதம் பிரேப்ஸ்வ தீனாக வர்த்தந்தே தத்ர ஸ்திதக யோகி. ஸோ யோகி எப்போதுமே அடக்கி வாசிப்பான். தான் சந்தோஷமாக இருக்கேன், என்னோட சொரூப்பம் ஆனந்தங்கிறதாண்டி துள்ளி குதிக்க மாட்டான். ஆனால் இந்திரர்கள்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு, இந்த பதவிக்கு ஆசைப்படுறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. 3வது தஜ்ஞஸ்யனா அதை தெரிந்தவன், நல்ல அறிவாளின்னு அர்த்தம். புண்ணிய பாபாபியாம் ஸ்பர்ஷக ஹி அந்தக ந ஜாயத்தே ந ஹி ஆகாஷஸ்ய தூமேன திருஷ்யமானா அப்படி சங்கதி. வானத்தில் புகை படிந்து இருக்குல்ல, அப்படி தெரிஞ்சால் கூட அந்த புகை அந்த ஆகாத்தை ஏதாவது கலங்கப்படுத்துமா? படாதுல்ல.
அதை மாதிரி பாவ புண்ணியங்கள் வந்து ஞானியை தீண்டுவதில்லை. எப்படி ஆகாயத்தை புகை தீண்டுவதில்லையோ, ஆனால் அதில் வந்து தீண்டுற மாதிரி தெரியறதோ, அதை மாதிரி இவன் பற்ற காரியத்திலே இவனுக்கு பாவ புண்ணியங்கள் இல்லை. 4வது, ஆத்மா ஏவ இதம் ஜகத் சர்வம் ஞாத்தம் ஏன மகாத்மனா எதிர்ச்சையா வர்த்தமானம் தம் நிஷேத்தும் ஷமேத கக. இந்த ஜகத் அனைத்தும் ஆத்மா என்று உணர்ந்தவனுக்கு, சுதந்திரமாக வாழும் மகாத்மாவுக்கு அவரை யார் தான் தடுக்க முடியும்? அவருக்கு தெரியும் இந்த எல்லாமே என்னை தவிர்த்து ஒன்றுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். அப்போ யார் அவர் தடுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது. 5வது, ஆ பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தே பூதகிராமே சதுர்விதே விஜ்ஞஸ்ய ஏவகி சாமர்த்தியம் இச்சா அனிச்சா விவர்ஜனே. ஆ பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தம், பிரம்மாலேருந்து புல் பூண்டு வர 4 விதமான பிறப்புகள் இருக்கு. பூதகிராமே 4 விதமான பிறப்புகளில் ஞானிக்கு வந்து இச்சா அனிச்சா அது ரெண்டும் அவருக்கு வந்து அதை போக்குறதுக்கு உள்ள சாமர்த்தியம் இருக்குது. வெறுப்பு வெறுப்பு விவர்ஜனை இல்லாமல் இருக்கிற சாமர்த்தியம் இவன் ஞானிக்கு மட்டும்தான். பிரம்மாலேருந்து புல் பூண்டு வரையான 4 பிறவிகளில் ஞானிக்கு மட்டுமே விருப்பு வெறுப்பு அற்று இருக்கும் சாமர்த்தியம் இருக்குது. அந்த 4 விதமான பிறப்புகள் என்னெல்லாம்? ஜராயுஜக, ஜராயுஜகனா கருப்பப்பையிலேருந்து பிறந்தது. அண்டஜக, முட்டத்திலேருந்து பிறந்தது. ஸ்வேதஜக, வேர்வை நீராவி அதுலேருந்து தான் பிறந்தது. இந்த பூச்சி புழுவெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் உத்பீஜக, உத்பீஜகனாக்கா விதையிலேருந்து வந்தது. இந்த 4 பற்றி சொல்லிட்டு இருக்கார். 6வது, ஆத்ம ஜானம் அத்வயம் கஷ்டித் ஜானாதி ஜெகதீஸ்வரம் யத் வேதி தத் சக குருதே ந பயம் தஸ்ய குத்திரச்சித். என்ன சொல்கிறாருன்னா, ரேர் இஸ், ரொம்ப ரேர் யார்? அவன் வந்து தானை வந்து தன்னுடைய சொரூப்பை தெரிஞ்சவன். அண்ட் அவன் வந்து நான் ஒத்தந்தான், எனக்கு 2 என்னை தவிர்த்தி உத்தரம் கிடையாது, நான் தான் இந்த உலகத்தோடு கிரியேட்டர் சஸ்டைனர் அண்ட் அதை டெஸ்ட்ராயர் நான் தான். அப்படி தெரிஞ்சவன் ஈ டஸ் வாட் அவன் வந்து எது அவனுக்கு கரெக்டுன்னு தோணித்தோ அதை பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு ஒன்றுதுலேருந்தும் பயம் இல்லை. ஏன்னா அவன் தான் கடவுள், அவன் தான் ரூலர், அவன் மட்டும்தான் இருக்கான். அதனால் அவனுக்கு இதுக்கு வந்து நிறைய ஸ்ருதியிலேருந்து வேதத்திலேருந்து கோட்டெல்லாம் இருக்குது. பிரம்மவித் பிரம்மைவி பவதி, ஆத்ம ஜானம் அடைந்தவன் ஆத்மா பிரம்மனாவே ஆகிவிடுகிறான். தரத்தி சோகம் ஆத்மவித், சோகத்தை கடந்தவனாக இருக்கிறான். தன்னை அறிந்தவன் சோகத்தை கடைந்து. துதியாத்வை பயம் பவதி, 2 இருக்கிறதுலேயும் தான் பயம் இருக்குது. நான் ஒத்தந்தான், என்னை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சால் பயம் கிடையாது. உதரம் அந்தரம் குருத்தே அத தஸ்ய பயம் பவதி, தன்னை தவிர்த்து வேற ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அவனுக்கு பயம் வந்துடும். அந்யக அசௌ அகம் அந்யக அஸ்மி நாசக வேத யதா பசுகு. அவன் வந்து பிரம்மன் தனி நான் தனி, ஆத்மா டிஃப்ரெண்ட்டு பிரம்மா தனியா டிஃப்ரெண்ட்டுன்னு தெரிஞ்சுட்டவன் அவனுக்கு தெரியலை, அது வந்து தப்புங்கிறது தெரியலை. ஸோ அவன் வந்து ஒரு அனிமல் மாதிரி தான் இருக்கான், ஆனால் 2 ஒன்று தான் அப்படின்னு நிறைய வேதங்கள்லேருந்தும் கோட் இந்த வேர்ஸுக்கு சொல்கிறார். அப்போ இதுவரை நம்ம 4 சாப்டரை பார்த்துட்டோம். இனிமேல் 5வது சாப்டருக்கு போவோம். குருப்யோ நமஹா, நமோ நமஹா.